பிஓகே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிஓகேல என்னதான் நடக்குது? இதை பற்றி எதாவது யோசிச்சிருக்கீங்களா? இது எப்போ இந்த பிஓகே ஸ்டார்ட் ஆச்சு? நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது காஷ்மீரில் ராஜா ஹரி சிங்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா ஹரி சிங் என்ன பண்ணார் அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்கும் போது நான் இந்தியா கூட சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சொல்லி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்து ஜாயின் பண்ணிட்டார். ஆனால் நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே சண்டை போடும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஜவஹர்லால் நேரு இந்த விஷயத்தை யுனைடெட் நேஷனுக்கு கொண்டு போனார். அப்போ யுனைடெட் நேஷன் கொண்டு போகும்போது 1948 ஜனவரியில் கொண்டு போனாங்க. அப்போ யுனைடெட் நேஷன் என்ன பண்ணுது, யுனைடெட் நேஷன் கமிஷன் ஃபார் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ஒன்று போட்டு ரெண்டு பேருமே அப்படியே சீஸ்ஃபயர் பண்ணிக்கோங்க, சண்டையை நிறுத்திக்கோங்க அப்படின்னா. அப்போ நம்ம எங்கே நிறுத்தினோமோ, ஸோ நேருஜி என்ன நினைச்சாரு அப்படின்னா, யுனைடெட் நேஷன் நமக்கு அதை வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு நினைச்சார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்தராக போட்ட எந்த ஒரு கமிஷனுமே அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணவே முடியல. நம்ம எங்கே நின்னமோ அந்த லைன் தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த சைடு இருக்கிறது தான் நம்ம ரைட் நவ் என்ன சொல்கிறோம், பாகிஸ்தான் அக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் அது ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் என்ன ஒரு பியூட்டி எப்படின்னா, ரொம்ப காலமாக நம்ம அது நம்மளுதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை பார்த்து வெறுத்து போய் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் பாகிஸ்தானோட ஒரு பார்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஸோ பிகாஸ் ஆஃப் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானோட இன்றைக்கி எக்கானமி ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஜிடிபி ஜஸ்ட் 3.5% தான். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மோர் தென் 7%. இப்படி பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால, எக்கானமி கொலாப்ஸ் ஆனதுனால, அங்கே எந்த ஒரு வெல்ஃபேரும் பண்ணாதனால அங்கே மக்கள் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இது பாகிஸ்தானை பிளைம் பண்ணுறதுக்காக இல்லை, இந்த பிஓகே அப்படின்ற அந்த இஷ்யூ என்னன்றது நமக்கு பேசிக்காக தெரியணுன்றதுக்கான தான் இந்த ஒரு சின்ன வீடியோ.